தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படின்றது தான் நேற்று முழுவதும், ஏன்னா நேற்றே அவர் நேற்று அ மதியமே அவர் டெல்லி சென்று அடைந்து விட்டார். அப்படின்ற சூழல்ல அவரை தொடர்ந்து மூத்த தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மூத்த தலைவர்களும், முன்னாள் அமைச்சர்களுமான திரு எஸ்பி வேலுமணி, திரு கேபி முனுசாமி போன்றவர்களும் சென்றிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது, அங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள், ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் திரு தம்பிதுரை அவர்கள், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு தம்பிதுரை அவர்கள், இவங்க எல்லாருமே வரவேற்றிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் செய்திகளில். அதை தொடர்ந்து திரு பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுகவுடைய அலுவலகம், இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் புதிய அலுவலகங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற நிலையில் அதிமுகவுடைய அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை பார்வையிடுவதற்காக அவர் சென்றிருக்கிறார் அப்படின்றது அங்கே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி அவசரமாக செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சட்டமன்றம் எனக்கு தெரிந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகிறது. இந்த சூழலில் இப்போ அவசரமாக செல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பல வட்டாரங்களில் அது பேசப்படுகிறது. சில பேர் அங்கே டெல்லியிலிருந்து அழைத்து மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னாக்க டெல்லிக்கு சென்று கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்று, அதுவும் முக்கியமாக ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, அங்கே மூத்த தலைவரும் நம்பர் 2 என்று பார்க்கப்படக்கூடிய ஒரு நபரமாக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களை, அவங்களுடைய கட்சியில் தேசிய அளவில் அவர் உள்துறை அமைச்சரும் வேறு அப்படின்னும் பொழுது, கண்டிப்பாக இது சில புருவங்களை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக இது பல்வேறு ஹேஷியங்களுக்கு வழிவகுக்கும் என்றாலும் கூட, இது பற்றிய காணொலி எதுவுமே நான் நேற்று முழுக்க போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றே இது குறித்து நாங்கள் ஒரு பேட்டியை நான் பத்திரிகையாளர்களை நாளைக்கு சந்தித்து, அதாவது இன்று சந்தித்து இது குறித்து விளக்குகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்படின்ற நிலையில், அவர் சொன்னதற்கு பிறகுதான் நமக்கு தெளிவு பிறக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம எந்த காணொலியும் போடலை. ஆனால் இது இவர் கிளம்பி டெல்லிக்கு போகிறாருன்ற செய்தி வந்த உடனே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏறி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு இப்பொழுது சென்றிருக்கிறார். அவர் ஏன் சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும், தெரியவில்லை என்று சொல்லலை, எங்களுக்கு தெரியும். யாரை சந்திக்க போகிறா என்றும் எங்களுக்கு தெரியும். சரி, தெரிஞ்சுனோன்னு வர அவர் டெல்லிக்கு போகலாம். டெல்லியில் அதிமுக அலுவலகம் இருக்குது. டெல்லியில் அவங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க. அவர் எப்போ வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் சந்திக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே சட்டமன்ற ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. சரி, அதை கூட விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை மேலே போய்ட்டு, இவர் டெல்லிக்கு போகும்போது தமிழ்நாடு குறித்து கேட்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னால் செந்தில் பாலாஜி ஓடினார் டெல்லிக்கு. எடப்பாடி பழனிசாமியாவது காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி மதியம் அங்கே போய் சேர்ந்தார். அதாவது பகல்லேயே அவர் போய் டெல்லியில் போய் சேர்ந்தார். பகல்லேயே அவர் போய் அந்த அதிமுக அலுவலகத்துக்கு போனதாக இருக்கட்டும், அல்லது யாரையாவது சந்திக்க போகிறோம் அப்படின்னா அது குறித்த தகவல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்படையாக நடக்கக்கூடியது. ஆனால் ஒரு வாரம் முன்னாடி செந்தில் பாலாஜி ஓடினானே, எதுக்கு ஓடினான்? தியாகி செந்தில் பாலாஜி எதற்காக டெல்லிக்கு சென்றான்? உன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சர் தானே, அதற்கான விளக்கத்தை நீ சட்டமன்றத்தில் கொடுத்தியா? இன்ன காரணத்திற்காக டெல்லிக்கு சென்றான் அப்படின்ட்டு. இல்லை அவனுடைய துறை கொடுத்துதா? எதுவுமே கிடையாது. ஏன் கொடுக்கல? எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இல்லை, நீ ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க, அது இரவோட இரவா நைட்டோட நைட்டாக போயிட்டு வரீங்க, மர்மமாக போயிட்டு மர்மமாக வரீங்க. நான் எதற்காக சென்றீர்கள் என்ற விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம்ல, கொடுத்தீங்களா? அப்போ அவர் டெல்லிக்கு போகிறாருனோடனே உங்களுக்கு உதறல் எடுக்குது. ஏன் உதறல் எடுக்குது? ஏன்னா உங்களுடைய பார்வை, உங்களுடைய அச்சம் என்னென்னா, இங்கே ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டணிக்காக அங்கே சென்றிருப்பாரா அப்படின்னா, அரசியல் பேசியிருப்பாரா என்றால் 2 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க, 1.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றால் அரசியல் பேசாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக அரசியலும் பேசியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய பர்பஸ் என்ன? அந்த விசிட்டுடைய பர்பஸ் என்ன என்றால், உங்களுக்கு ஆப்பு வைப்பதற்காகத்தான், ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆப்பு வைப்பதற்காகத்தான். அதுவும் எப்படி வைக்கணும் என்றால், இந்த டாஸ்மாக் உட்பட இந்த ஊழல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஸ்டாலின் குடும்பம் தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போ நேரடியாக ஸ்டாலின் குடும்பம் தொடர்பில் இருக்கிறது என்றால், எப்படி கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ,
எப்படி கேசிஆருடைய மகள் தெலுங்கானாவில் கேசிஆரின் மகள் வந்து கைது செய்யப்பட்டாரோ, அதுபோல ஸ்டாலின் குடும்பத்தில் சபரீசனுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்றால் சபரீசன் கைது செய்யப்பட வேண்டும். உதவாநிதிக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்றால் உதவாநிதி கைது செய்யப்பட வேண்டும். ஏன் ஸ்டாலினுக்கே நேரடி தொடர்பு இருந்தால் ஸ்டாலின் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் இதன் பின்னணியாக இருக்க முடியும். ஏன்னா இதை வலியுறுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமில்லை, தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல். மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களில் வந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது தொகுதி வரை இந்த மாற்றி அமைப்பு, அந்த தொகுதி மாற்றி அமைப்பு அப்படின்றதுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஆதங்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த மும்மொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும், அல்லது இந்த புதிய கல்விக் கொள்கை, அது சட்டம் கிடையாது, வெறும் கொள்கை தான். அப்போ அந்த கொள்கையை வந்து யாரும் வந்து சட்டப்படி திணிக்க முடியாதுங்கிற நிலையில் அது திணிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி செய்த அரசியலாகட்டும், இதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விசிட் அங்கே இருந்திருக்கு. இப்போ சிலர் கேட்கலாம், சரி கூட்டணி கிடையாதுன்ற நிலையில் ஏன் இப்போ கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்ல மறுக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொல்வதற்கு ஏன் தயங்குகிறார் அப்படின்ற கேள்வியும் வருது. இப்போ அதற்கு முன்பு தெளிவான ஒரு பதிலை வந்து ஏற்கனவே பதிவு செய்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. நேற்றும் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது கூட்டணி என்பது கொள்கைகளுக்கு சற்றே அப்பாற்பட்டது என்று தான் சொல்லலாம். ஏன் சற்றே அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தேர்தலில் கூட்டணி, இப்போ தேர்தல் நடக்கிறது என்றால் இந்த தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொகுதிகளில் யார் அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அப்படி அவ்வாறு வெற்றி பெற்ற நபர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் 40% ஓட்டு வாங்கியிருக்கான்னா அவனுக்கு எதிராக 60% வாக்குகள் பதிவாகியிருக்கும். அதாவது 60% பேர் அவனை ஆதரிக்கவில்லை, எனினும் 40% அவன் அதிகமாக பெற்றிருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படி பெற்றிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் வெற்றியாளர் அப்படின்னு தேர்வு செய்யப்படுவார். அப்படியான ஒரு தேர்தல் அரசியலில் திமுக பிரதான எதிரி என்று பார்க்கப்பட்டு, திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று பார்க்கப்பட்டு, திமுகவுக்கு எதிரான வாக்குகள், ஏன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா திமுக ஆதரவு அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல் இதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் அந்த தேர்தல்களே அணுகப்படுகிறது என்கிற நிலையில் திமுக தற்பொழுது நடத்துகின்ற இந்த அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் சிந்தாமல் சிதறாமல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது ஒரே அணியில் வர வேண்டும் அப்படின்றதுதான் குறிக்கோள் என்று திட்டவட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்ட நிலையில் இன்றைய என்பதை விட நேற்று நடந்திருக்கிறது. இந்த நேற்றைய சந்திப்பு என்பது அதற்கு அடித்தளம் அமைக்குமா அப்படின்னா அதற்கான ஸ்கோப் வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி போகலாம். பாஜக காங்கிரஸுடன் கூட்டணி வைக்காது, அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைக்காது. இது பேசிஸ். இதை தவிர்த்து இந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அணிக்கு வரலாம், இந்த அணியில் இருக்கக்கூடிய இந்த அணிக்கு போகலாம் அப்படின்றது தான் வரலாறு. இப்போது இப்படியான ஒரு சூழலில் இப்பொழுது நம்ம அணுகுவிருக்கின்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஓராண்டு இருக்குது அப்படின்னும் பொழுது கூட்டணி கணக்குகள் என்பது இப்பொழுது எந்த கட்சியாவது பேசுமா என்றால் எந்த கட்சியுமே கூட்டணி கணக்குகளே இப்பொழுது பேசாது. இலைமறை காயாக சில டிஸ்கஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கலாம், இங்கே அங்கேயும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கலாம். பட் ஒரு தெளிவான முடிவு அப்படின்றது அறிவிக்கப்பட்டு வருமா அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அது நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைய தேவை என்ன அப்படின்னா அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற மத்திய அரசாங்கம், முக்கியமாக மத்திய அரசாங்கம் என்பதையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த மத்திய துறைகள், இடி, சிபிஐ போன்ற துறைகள், இவை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்கினார்கள் என்றால், திமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்கினார்கள் என்றால், முக்கியமாக இந்த மாதிரியான ஊழல், டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும், இல்லை மணல் கொள்ளை ஊழலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஊழல்களில் இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்கள் என்றால், இதைத்தான் நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன், பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கேன், திருப்பியும் பதிவு பண்ணுறேன். இதை இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தினால் அல்லது காலம் தாழ்த்துவது போன்ற ஒரு ஒரு பார்வை மக்கள் மனதில் வரும் என்றால், மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி இதை யோசிப்பார்கள் என்றால், திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில் இருக்கு, ஊருக்கே தெரியுது இவன் இவ்வளோ கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ கொள்ளையடிக்கிறான் ஊருக்கே தெரியுதுங்கிற நிலையில் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள்? அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழலில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஊழல் நடந்ததற்கான பூர்வாங்க ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அந்த தரப்பு சொல்கிறாங்க. அது நீதிமன்றத்துக்கும் வரப்போகுது வழக்குன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் தேதி போட்டிருக்காங்க, அது நீதிமன்றத்துக்கு வரப்போகுதுன்னு வச்சுப்போம். ஆனால்
நடவடிக்கை எடுக்க இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தயங்கும் என்கிற சூழல் வரும்பொழுது, அல்லது இந்த பார்வையில், இந்த கருத்தியல் வரும்பொழுது, அது திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் தான் சொல்கிறோம், துரிதமாக நடவடிக்கை எடுங்கள் என்று கூட சொல்லப் போயிருக்கலாம். நமக்கு தெரியாது. அப்படியே எடுத்தாலும் நல்லது தானே! நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, பாஜகவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில நல்ல பேர் வரணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காம வெறும் வாய் வார்த்தையில மட்டும் வாய்ப்பந்தல் மட்டும் போட்டுட்டு இருந்தால், அல்லது சும்மா போராட்டங்கள் என்ற பேரில் ஒரு காமெடி கூத்துக்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால், நடத்தி கொண்டிருந்தால் மட்டும் யாரும் செவிமடுக்க மாட்டார்கள். அதெல்லாம் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது. 11 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள். 11 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்தும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் விதைக்கப்படும் என்றால், அது உங்களுக்கு எதிராக போய் முடியும். மாறாக பாஜகவுக்கு இன்றைக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. தமிழக மக்கள் மனதில் இடம்பெறுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. எப்படி என்றால், இந்த குடும்பத்தில் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் இந்த இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தரையோ அல்லது முடிந்தால் மூவரையுமே தூக்கி உள்ள வைங்க. ஏன்னா அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அதற்கு நேரடி பொறுப்பு அவர்கள் தான் அப்படின்ற நிலைக்கு இங்கே ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க மேலே நடவடிக்கையே எடுக்க முடியாதா? 67 கருணாநிதி அமைச்சரானார். 67 வரைக்கும் 67லேருந்து 2025 வரைக்கும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த யார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையே. அப்படியே எடுத்தாலும் யார் எடுத்திருக்காங்க? ஸ்பெக்ட்ரம் வழக்கில் திமுகவுடனேயே பயணித்த காங்கிரஸ் கட்சி எடுத்தது. கூட்டணியாக வைத்துக்கொண்டே, அதாவது காங்கிரஸ் திமுகவை கூட்டணியாக வைத்துக்கொண்டே கனிமொழியை கைது செய்து சிறையில் வைக்க முடிந்தது. கூட்டணி கூட இல்லாத நிலையில் நீங்கள் 11 ஆண்டுகளாக நீங்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அதற்கும் சேர்த்து கூட இந்த வலியுறுத்தல் இருக்கலாம். நடவடிக்கை எடுங்க. ஜனநாயகம் இங்கே ஏற்கனவே படுகொலை தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது. நிதிநிலை அதை விட படுமோசமாக இருக்கிறது. இப்படி எல்லாமே எதிராக இருக்கின்ற சூழலில் மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க. கொந்தளிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய திருட்டு, அராஜகம் இது எல்லாத்தையும் பார்த்து. அப்படின்னும் பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, முக்கியமாக இந்த குடும்பத்தில் ஒருத்தரை அல்லது 3 பேரையுமே தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா, உங்கள் மேலான நன்மதிப்பு கூடும். அப்போது நானே கூட முதல்ல முதன்மை ஆளாக சொல்வேன், பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம், நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்ட்டு. ஏன்னா நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அதற்கெல்லாம் அச்சாரமாகத்தான் இந்த ட்ரிப் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணத்தின் சாராம்சம் என்று நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் அவர் கூட்டணிக்காக பேசியிருப்பாரா, கூட்டணியில் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாரான்னா, அவர் அரசியல் பேசினாரா இல்லையான்றதை அவர் தான் விவரிக்கணும். அவர் சொல்லிவிட்டார் நான் அரசியல் பேசலைன்ட்டு. பாரதிய ஜனதாவோட மாநில கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் பேசப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் என்றாலும் கூட, அங்கே அரசியல் இல்லாமல் போயிருக்குமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கலாம். இருக்கக்கூடாதா? நீங்கள் மட்டும் தான் அரசியல் கிண்டுவீங்களா? மற்றவங்களாம் அரசியல் செய்யக்கூடாதா? விஜய் கட்சி இவங்க பாமகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தகவல் வருது. விசிகாவுடன் பேசிக்கொண்டிருக்கிறதுன்னு தகவல் வருது. காங்கிரஸுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்னு தகவல் வருது. விசிகாவே அதிமுகட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வருகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனாலேயே அந்த கூட்டணிகள் அப்படியே அமையும் நம்ம சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிருப்தியில் இருக்கிறார்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வந்து விடுவார்கள் கூட சொல்லப்படுகிறது. ஸோ யார் எப்படி எங்கே இடம்பெறுவார்கள் அப்படின்றதெல்லாம் டிசம்பர் தான் தெரிய வரும் நமக்கு. ஆனால் முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் இங்கே சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் டிசம்பர் 2 காரணங்களுக்காக. ஒன்று, கிளைமேட். இந்த கடும் வெயில் காலத்தில் தேர்தலை வைக்கும்போது எல்லாருக்குமே சிரமமாகுது. அதனால் மக்கள் வாக்களிப்பதற்கு அதிகமாக வருவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்குது. 2வது, இவர்கள் கஜானா காலியாக வைத்திருக்கிறார்கள். தங்களோட சொந்த கஜானாவை நிரப்பிக் கொண்டு விட்டார்கள். எந்த அளவுக்குனாக்க, வாக்காளர்களுக்கு கட்சியிலிருந்து, திமுகவிலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து 2000 ரூபாய் வாக்காளருக்கு தலைக்கு கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதை தவிர்த்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளி குத்து விளக்குலேருந்து ஆரம்பித்து வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லா வீட்லேயும் கொடுத்துட்ருக்காரு இப்போவே. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் ஏற்கனவே இருக்கிறார்கள் என்ற நிலையில், அவர்கள் ஏற்கனவே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அதில் கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. அதில் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தான் மிக மோசம், இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்த முதல்வர்களையே நீங்கள் தான் மோசமான முதலமைச்சர் அப்படின்ற உண்மையையும் போட்டு உடைத்து விட்டார்கள் என்ற சூழலில் அவர்களும் வெளியே வரலாம், கம்யூனிஸ்ட்டும் வெளியே வரலாம். அப்படி கம்யூனிஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இது கூட்டணியில் விரிசல்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஸ்டாலின் யோசிச்சிருக்கலாம். ப்ளஸ்
சம்பளமே உன்னால் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்குன்னா அரசு நிர்வாகம் என்பது ஸ்தம்பிக்கும். இன்றைக்கி அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஜனவரி மாதத்திற்கு அப்புறம் சம்பளமே கொடுக்க முடியாத ஒரு நிலை கூட ஏற்படலான்ற ஒரு அசாதாரண சூழல் இருக்கலாம், உருவாகலாம். அப்படின்ற நிலையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு நவம்பர் டிசம்பரில் நடத்துவதற்கும் திமுக யோசிக்கலாம். அது திமுக யோசிக்கலாம் என்பதை விட அமைச்சரவையை கலைக்க சொல்லி இதை ஆட்சியை கலைக்க சொல்லி பரிந்துரையை திமுகவே கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நவம்பர் டிசம்பரில் தேர்தல் நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூழலில் இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் எல்லோரிடமும் நல்ல ஒரு உறவை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. அது தமிழக நலனுக்காக இருக்கும் என்கிற நிலையில் அதை உண்மையிலேயே நம்ம வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும். அதனால் எந்த கூட்டணி குறித்த முடிவுகளும் இன்றைக்கு எடுக்கப்படாது. எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி அமித்ஷா பக்கத்துலேயே உட்காந்துருந்தவங்க மாதிரி ஆளுக்கு ஒன்று அடிச்சு விடலாம். ஆனால் இது எப்போ நிறைவு பெறும், இந்த கூட்டணியெலாம் நிறைவு பெறும்னா டிசம்பர் ஜனவரி வாக்கில் தான் நிறைவு பெறும். அப்பொழுது நமக்கு தெரிய வரும் இந்த முதல் சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டது அல்லது கூட்டணி குறித்து பேசப்பட்டதா, இதெல்லாம் அப்பொழுது தெரிய வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.